செப்புக செப்புக சைத்தான் நமக, செப்புக செப்புக சைத்தான் நமக. இந்த காலேஜ் நாசமா போகணும், லேடிஸ் காலேஜ் விளங்காம போகணும். ஒவ்வொரு பெரிய ஊர்லயும் 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற லேடிஸ் காலேஜ் எல்லாம் நாசமா போகட்டும். அதுல வேலை பார்க்கறவங்க கை கால விளங்காம போகட்டும், அதுல சேர்த்து விடுறவங்க விளங்காம போகட்டும். என்ன மச்சமாக்கு பேய் பிடிச்சிருச்சா? பேய் பிடிக்கல, செய்வன வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, எதுக்குமா செய்வன வைக்கிற? இல்ல என்னையா, பிள்ளைங்க +2 வரைக்கும் படிக்கிற வரைக்கும் நல்லா படிக்க வைக்க வேண்டியது, ஊர்லயே பெஸ்ட் ஸ்கூலா பார்த்து படிக்க வைக்க வேண்டியது. +2ல நல்ல மார்க் எடுத்து நல்லா வேற ஏதாவது பெரிய ஊரா போய் படிக்கலாம்னு ஆசைப்படுறப்ப இதுக்குனே ஒரு உமன்ஸ் காலேஜ் கட்டி விட்டுருப்பான். இங்க பஸ் எடுத்தா போதும் காலேஜ்ல நிக்கும், காலேஜ்ல பஸ் எடுத்தா போதும் வீட்டு முக்குல நிக்கும். 3 வருஷம் போயிட்டு வந்துட்டு இப்படின்னு கண்ண முடிச்சு பாக்குறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் யோசிச்சேன், என்னடா இது, உங்க சித்தி படிச்ச காலேஜ்ல தான் உன்னை சேர்த்து விட போறோம், உங்க அத்தை படிச்ச காலேஜ்ல தான் சேர்த்து விட போறோம், இதுதான் உங்க அத்தை படிச்சதுன்னு. அட பாவி, அந்த அத்தைகள் எல்லாத்தையும் 3 வருஷம் ஆர்ட்ஸ் படிச்சா 3 வருஷம், இன்ஜினியரிங் படிச்சா 4 வருஷம், அதுக்கு அடுத்து மாமங்களுக்கு சித்திக்கு சித்தப்பாக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து ஒரு குழந்தைய கையில கொடுத்து அவங்க வாழ்க்கையவே நாசப்படுத்திட்டீங்களா, நாசமா போறீங்களா. அதனால எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய லேடிஸ் காலேஜும் நாசமா போகட்டும். சும்மா இருமா, அது இருக்கறதால ஊரே நல்லா இருக்கு, இல்லன்னா நாசமா போயிருமா.